தமிழ்நாடு ஒரு கீதம் சென்ற தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அளவிய போலே கண்ணியம் சூட தமிழ்நாடு சென்னமினாரது எங்கள் சென்னமினாரது சென்னமினாரது எங்கள் சென்னமினாரது காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கந்ததோர் வைகை புடுநேர்த்தி காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கந்ததோர் வைகை புடுநேர்த்தி மேரியாறு பலவோரு மேரி சிலித்த தமிழ்நாடு சென்னமினாரது எங்கள் சென்னமினாரது சென்னமினாரது எங்கள் சென்னமினாரே போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே. நன்றி, வணக்கம். தை 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 தையா 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 ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ தனன தன்னானே தானனே தன்னானே தனன தன்னானே தானனே தன்னானே நடவ வேலை நடக்குதுங்க தனனே தன்னானே நாளும் நல்லா இருக்குதுங்க தனனே தன்னானே பொடி நடையும் ஆகாதுங்க பொழுது கடக்க வேணாமுங்க குறிப்புல இருக்குமுங்க ஓரஞ்சார பார்த்துக்கோங்க சொரப்போட சாமி சுத்தப்பாயிர சுமந்து வாழுமுங்க ஏலேலோ 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 ஏலேலோ. தை பொங்கல் வந்ததுமா தந்தினத்தினானே கை கொட்டி கும்மி அடிப்போம் தந்தினத்தினானே தமிழ் சிறுநாள் வந்ததுமா தந்தினத்தினானே நாங்கள் செந்தமிழில் பாட்டு சேர்ப்போம் தந்தினத்தினானே வனவன பொங்கல் பானை வாங்கி வச்சோமே வனவன பொங்கல் பானை வாங்கி வச்சோமே அதுல மஞ்சு குத்து இஞ்சி குத்து கட்டி வச்சோமே பச்சரிசி வெல்லம் போட்டு பொங்க வச்சோமே பச்சரிசி வெல்லம் போட்டு பொங்க வச்சோமே பால் பொங்கல் பொங்கி வந்தது கொலவேட்டோமே பால் பொங்கல் பொங்கி வந்தது கொலவேட்டோமே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சான்றோர்கள் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் பணிவான முத்தமிழ் வணக்கங்கள். இன்றைய செயற்கை தொழில்நுட்பம் நிறைந்த நவீன உலகில் நம் அடையாளங்களை மறக்காமல் நம் யார் எங்கிருந்து வந்தோம் என்பதை உணர்ந்து நம் வேர்களை தேடி செல்வதே நம் எதிர்காலத்தை வளமாக்கும். இந்த நிலையில் நான் வேர்களை தேடி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அலைபேசி உலாவிக் கொண்டிருக்கும் நாம் இந்த உலகையே உள்ளங்கையில் கொண்டு வந்து தொழில்நுட்பத்தில் பெரிய சாதனை செய்தாலும் தாய்மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மரபுகள், வரலாற்று பெருமை, குடும்ப மதிப்பு இவற்றை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவையே நமது அடையாளம், அதாவது வேர்கள். புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கரியர் பூங்குன்றனார் மேலும் சொல்லுகிறார், நிலம் பேரினும் குலம் பேரார் மக்கள் திசை பேணும் தேசம் பேரார் விசை நின்று ஓடும் வினை நெஞ்சம் உடையார் இசை நின்று வாழ்ந்து இது என கருதி பழிப்பயனாயின் பழியோடு வாழார் வழிப்பயனாயின் வழியோடு வாழ்வார் என்று நாடுமாயினாலும் வாழும் இடமாயினாலும் நல்ல பண்பும் பாரம்பரியமும் மறக்காதவர்களே வேகிரை தேடிய மக்கள் என்று கூறுகிறார். உலகத்தையே சுற்றுகிறோம், ஆனால் ஊரை மறந்தோமா? இல்லையே. பல பல மொழிகளை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் தாய்மொழியாம் தமிழின் மனம் நெஞ்சில் இருக்கிறதல்லவா? வேர்கள் ஆழமாகவும் உறுதியாகவும் மண்ணில் இருந்தால்தான் மரம் செழிப்பாக வளரும், இல்லை என்றால் மரம் சரிந்து விழும். அதே போல் மனிதனின் அடையாளமும் மரபுகளும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மனிதன் மகத்துவம் பெறுகின்றான்.
தன் மொழியையும் மரபுகளையும் மதிக்க தெரிந்தவன்தான் தன்னையும் மற்ற மொழிகளையும் மரபுகளையும் மதிக்க தெரிந்தவனாக மாறுகின்றான். தன் வாழ்க்கை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் பெறுகின்றான். பட்டம் எவ்வளவு உயரமாக பறந்தாலும் அதன் நூல் நம் கையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பட்டம் பறந்துவிடும். அதே போல் நாம் உலகையே வென்றாலும் நம் அடையாளங்களை இழக்காமல் இருக்க நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர வேண்டும். தாய்மொழியாம் தமிழ் பேசுதல், வரலாற்று நூல்களை வாசித்தல், தாய்மொழியாம் தமிழ் பேசுதல், வரலாற்று நூல்களை வாசித்தல், பாரம்பரிய கலைகளை கற்றல், பண்டிகையின் அர்த்தம் புரிந்து கொண்டாடுதல் போன்ற செயல்கள் நம் வேர்களை தேடிச் செல்லும் வழிகளாகும். வேர்களை மறந்தவர்கள் நாமல்ல என்று இந்த இளைய தலைமுறையினரிடம் தமிழிசையையும் பாரம்பரிய கலைகளையும் கொண்டு சேர்க்க முனைப்புடன் பணிபுரிந்து வரும் சுடோகோம் தமிழ் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய குடிமகனானாலும் வெளிநாட்டில் வாழ்ந்தாலோ நம் உள்ளான தமிழனாக இந்தியனாக வாழ்கிறோம். வாய்ப்பை தனக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாக்ஹோம் வாழ் தமிழர்களுக்கு என் வணக்கம். நான் இப்போது பேச போகிற தலைப்பு நவீன உலகத்தில் தாய்மொழியின் அவசியம். நான் இப்போது கூறப்போகிற வசனத்தை கேட்டவுடன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி, 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 அமைதிக்கெல்லாம் அமைதி. உங்களுக்கு சின்சான் ஞாபகம் வருகிறதா? வந்தது என்றால் இந்த நவீன உலகத்தில் எப்படி நம் தாய்மொழியை உபயோகப்படுத்தி உள்ளார்கள் என்பது தெரியும். ஜப்பான் நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறுவனை நம் தாய்மொழி மூலமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதால் நமக்கு அறிமுகமானான். எனது பெற்றோர் சிறுவயது காலத்தில் சிறுவர் படம் எல்லாம் வசனமில்லாத படங்கள். உதாரணத்திற்கு டாம் அண்ட் ஜெரி, பாப்பாய் மற்றும் சார்லி சாப்ளின். ஆனால் நானோ சின்சான், டோரிமான் மற்றும் ப்ளூவி போன்ற சிறுவர் படங்களை தமிழில் பார்த்துள்ளேன். வேறு நாட்டு படைப்புகள் எல்லாம் இந்த நவீன உலகத்தின் வளர்ச்சியால் நம் தாய்மொழி மூலமாக பார்க்க சாத்தியப்படுகிறது. இன்னொரு உதாரணம், இந்திய நாட்டில் உள்ள யூடியூப் சேனல்களை மொழி வாரியாக பிரித்தால் நம் தாய்மொழியில் உள்ள யூடியூப் சேனல்கள் 2ஆம் இடம். நான் கூறிய 2 உதாரணமும் பொழுதுபோக்கு மற்றும் வணிக ரீதியான படைப்புகள். நாம் இன்னும் பொழுதுபோக்கு படைப்புகள் மட்டும் கவனம் செலுத்தாமல் நம் கல்வி அறிவுக்கு உதவக்கூடிய புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்து நம் படிப்புகளை வேறு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற இலக்கை அடைய வேண்டும். ஒற்றுமையே பலம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். திகழன்.